வணக்கம். நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனரான நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வித்யா கூட்டு வன்புணர்விற்கு உட்படுத்தி கொலை செய்யப்பட்டமை தொடர்பிலான ட்ரையல் அட்பார் தொடர் விசாரணையின் 12ஆம் நாளுக்குரிய சாட்சிய பதிவு இன்று. சக்தியின் ஆடிவேல் திருவிழாவின் வேல்பவனி இன்று காலை ஆரம்பம். முறிகள் விநியோகம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் அமைச்சர் ரவி கருணாநாயக்க ஆஜர். தமிழக அரசாங்கத்திற்கும் நடிகர் கமல்ஹாசனுக்கும் இடையில் மோதல் வலுக்கின்றது. இனி விரிவான செய்திகள். யாழ் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கூட்டு வன்புணர்விற்கு உட்படுத்தி கொலை செய்யப்பட்டமை தொடர்பிலான ட்ரையல் அட்பார் தொடர் விசாரணையின் 12ஆம் நாளுக்குரிய சாட்சி பதிவு இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கூட்டு வன்புணர்விற்குட்படுத்தி கொலை செய்யப்பட்டமை தொடர்பிலான ட்ரையல் அட்பார் தொடர் விசாரணையின் 12ஆம் நாளுக்குரிய சாட்சி பதிவு இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மேல்நீதிமன்ற நீதிபதிகளான மாணிக்க வாசகர், இளஞ்செழியன், அனலிங்கம் பிரேம்சங்கர் ஆகியோருடன் வவுனியா மேல்நீதிமன்ற நீதிபதி பாலேந்திரன் சசிமகேந்திரன் தலைமையில் யாழ் மேல்நீதிமன்றத்தில் இந்த விசாரணை நடைபெற்று வருகின்றது. விசேட வழக்கு தொடரான சட்டமாதிபர் திணைக்களத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் குமாரரட்னம் மற்றும் யாழ் மேல்நீதிமன்ற அரசு தரப்பு சட்டத்தரணி நிஷாந்த் நாகரட்னம் ஆகியோர் இந்த வழக்கில் ஆஜராகியுள்ளனர். இந்த கொலை வழக்கின் சந்தேக நபர்களை விசாரணை செய்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அதிகாரி நிசாந்த சில்வா 35வது சாட்சியாளராக இன்று சாட்சியம் அளித்து வருகின்றார். கடந்த 24ஆம் தேதி இடம்பெற்ற சாட்சிய பதிவின் தொடர் விசாரணையாகவே இன்றும் சாட்சியம் பதிவு செய்யப்படுகின்றது. 6ஆம் இலக்க எதிரியான பெரியாம்பி எனப்படும் துஷாந்தனின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மாணவி வித்யாவின் மூக்கு கண்ணாடி பெற்றுக் கொள்ளப்பட்டதாக விசாரணை அதிகாரி சாட்சியம் அளித்துள்ளார். அதற்கமைய விசேட தடுப்பு விசாரணையூடாக சந்தேக நபரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அதிகாரி நிஷாந்த சில்வா சாட்சியம் அளித்துள்ளார். சந்தேக நபரிடம் பெறப்பட்ட வாக்குமூல கோவையின் முதற் பிரதியின் 145ஆம் பக்கத்தின் பிரதிகள் இன்று மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரான துஷாந்தன் தனது வீட்டின் பின்பகுதியில் கூரையுடன் சேர்ந்த கான்கிரீட் மதிலுக்கு மேலாக பெண்கள் அணியும் நீளக்காட்சட்டையினால் சுற்றி ஷாப்பிங் பைக்குள் இடப்பட்ட நிலையில் மாணவியின் மூக்கு கண்ணாடி வைக்கப்பட்டதாக வாக்குமூலம் வழங்கியிருந்தார். பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் மாணவியின் மூக்கு கண்ணாடி மீட்கப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அதிகாரி சாட்சியம் அளித்துள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டு மே மாதம் 26, 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் வவுனியா சிறைச்சாலையில் சந்தேக நபர்களை முதலில் சந்தித்ததாகவும் அவர் கூறியிருந்தார். இதேவேளை பிரதொரு வழக்கில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த மென்பொருள் பொறியியலாளர் ஒருவரையும் தாம் எதேச்சையாக சந்தித்ததாக விசாரணை அதிகாரி நிஷாந்த் டி சில்வா குறிப்பிட்டுள்ளார். அவருடனான கலந்துரையாடலின் போது கையடக்க தொலைபேசியில் பதிவு செய்யப்பட்டு அளிக்கப்பட்ட காணொலிகளை மீளப் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதா முடியுமா என தான் விசாரித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். முறிகள் விநியோகம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் முன்னாள் நிதி அமைச்சரும் தற்போதைய வெளிவிவகார அமைச்சருமான ரவி கருணாநாயக்க இன்று ஆஜரானார். ஆணைக்குழு விடுத்த அறிவித்தலுக்கு அமைய அமைச்சர் இன்று ஆணைக்குழு முன்னிலையில் ஆஜரானார். 2015ஆம் ஆண்டு இடம்பெற்ற மத்திய வங்கி முறிகள் விநியோகம் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து இந்த ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. ஊழல் மற்றும் பலவந்தமாக சுவீகரித்தல் தொடர்பிலான குற்றச்சாட்டுகள் குறித்து இலங்கை மீதான சர்வதேச கவனத்திற்குள்ளாகும் சந்தர்ப்பங்கள் அதிகரித்துள்ளது. முகல் மோசடி, இக்டா குற்றச்சாட்டு, வாக்ஸ்வேகன் மோசடி உள்ளிட்டவை சர்வதேச ஊடகங்களின் முன்பக்க செய்தியாகியுள்ளமையால் நாட்டின் புகழ் பாதிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் மக்களின் அடிப்படை தேவைகளுக்கு பதில் வழங்குவதற்கான இலங்கையின் இயலுமை ஊழலால் முடக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மக்கள் சக்தி திட்டத்தினூடாக கடந்த காலங்களில் இலங்கையின் நிலை தொடர்பில் எடுத்துக் காட்டப்பட்டது. கிராமிய பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து கடன் சுமையால் மக்கள் அல்லலுற்ற சந்தர்ப்பத்தில் நல்லாட்சியை ஏற்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலைமையை மையப்படுத்தி ஊழலற்ற இலங்கையை உருவாக்குவதற்கான தேசிய வேலை திட்டம் நேற்று ஆரம்பமாகியது. நாட்டின் 25 மாவட்டங்களிலும் உள்ள மக்களின் ஊழலுக்கு எதிரான குரலை வெளிக்கொணர்வதற்காக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இந்த திட்டம் நாட்டின் பிரதான நகரங்கள் மற்றும் கிராமங்களிலும் முன்னெடுக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தின் மண்டைத்தீவு பகுதிக்கு விஜயம் செய்த நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் அங்கு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதுடன் இன்று புங்குடுதீவு உட்பட மேலும் பல பகுதிகளில் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளனர். ஊழலுக்கு எதிரான இலங்கையை உருவாக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் தேசிய வேலை திட்டம் இன்று 2வது நாளாகவும் முன்னெடுக்கப்படுகிறது. இது தொடர்பான தகவல்களுடன் யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்து கொள்கிறார் எமது அலுவலக செய்தியாளர் ஜெஃப்ரி ஜெவதர்ஷன். மன்னிக்கவும், ரசூல் அவர்கள் இணைந்து கொள்கிறார். வணக்கம் ரசூல்.
இலங்கையை உருவாக்கும் நோக்கத்தோடு நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பித்திருக்கின்ற மக்களை விழிப்புணர்வூட்டும் நடவடிக்கை 2வது நாளாக இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நாம் நாவட்குழி பிரதேசத்திலே இருக்கின்றோம். நாவட்குழி பகுதியிலே மக்களை, அதாவது நாட்டிலே இடம்பெறுகின்ற ஊழல் மோசடிகள், அதேபோன்று ஊழலோடு தொடர்புடையவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும், அதேபோன்று முற்றாக ஊழலை ஒழித்து எதிர்கால சந்ததியை வளமாக நாட்டின் சகல அபிவிருத்திகளையும் முன்னெடுத்து அதேபோன்று மக்களுக்கு சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை எந்த குறைவுமின்றி ஏற்படுத்திக் கொடுக்கும் நோக்கத்தோடு நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்வந்து இந்த கைங்கரியத்திலே ஈடுபட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் நாம் தென்மராட்சி, வரணி, கச்சாய், கொடிகாமம், அல்லாரை, கைதடி ஆகிய பகுதிகளுக்கும் சென்று மக்களை ஊழல் மோசடிகள் தொடர்பில் விழிப்புணர்வூட்டி மக்களது பிரச்சினைகளை கேட்டறிந்து மக்களோடு மக்களின் ஒருமித்த குரலை நாடறிய செய்வதற்கான கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம். அதேபோன்று ஊழலுக்கு எதிரான மக்களது கருத்துக்களையும் பதிவு செய்வதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக சக்தியின் ஆடிவேல் திருவிழாவின் வேல் பவனி இன்று காலை ஆரம்பமாகியுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க குமார ஆலயமான செல்வச்சந்நிதி முருகன் ஆலயத்திலிருந்து காலை வேல் பவனி ஆரம்பமாகியது. வேல் பவனி எதிர்வரும் 4ஆம் தேதி கொழும்பை வந்தடைய உள்ளதுடன் 5ஆம் தேதி கொழும்பு 2 பிரேப்ரூக் பிளேஸில் உள்ள மகாராஜா நிறுவன தலைமை வளாகத்தில் நாள் முழுவதும் ஆடிவேல் விழா கொண்டாடப்பட உள்ளது. இன்று காலை ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேல் பவனி காலை கலாசார அம்சங்களுடன் ஊர்வலமாக வவுனியா நோக்கி பயணிக்கின்றது. வணக்கம் லோஸ்லியா. சக்தி வேல் பவனியிலிருந்து மீண்டும் நாம் நேரடியாக இணைந்து கொள்கின்றோம். இன்று காலை செல்வச்சந்நிதியிலிருந்து ஆரம்பமாகிய எங்களுடைய வேல் பவனி தற்போது கொடிகாமம் நகரை சென்றடைந்து அங்கு பக்தர்கள் வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் தற்போது நாங்கள் கிளிநொச்சி நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். கிளிநொச்சி முருகன் ஆலயத்திற்கு நாங்கள் சென்று அங்கு வழிபாடுகள் நடத்தப்பட்டதன் பின்னர் முருகண்டி ஆலயத்திற்கும் செல்ல இருக்கின்றோம். ஆகவே அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பக்தர்கள் வருகை தந்து வேல் முருகனை தரிசிப்பதற்கான அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக விசேடமான ஒரு விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். திருமுருகனின் 6 படை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூரின் ஆசீர்வாதத்தை பெற்ற இந்த வேலானது தற்போது இலங்கையில் வடபகுதியிலிருந்து கதிர்காமம் நோக்கி கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நாம் எதிர்வரும் 7ஆம் திகதி எங்களுடைய பயணத்தை கதிர்காமத்தில் நிறைவு செய்ய இருக்கின்றோம். தற்போது கிளிநொச்சியை சென்றடைந்து வவுனியா சென்று திருகோணமலையை சென்றடைந்து அங்கிருந்து குருநாகல் ஊடாக கொழும்பு நோக்கி பயணிப்பதற்கும் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே எதிர்வரும் நாட்களில் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு வருகை தருவதன் மூலமாக நீங்களும் வழிபாடுகளில் ஈடுபட முடியும், வேல்முருகனை தரிசிக்க முடியும் என்ற செய்தியையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். தமிழர்களின் இந்துக்களின் வழிபாட்டில் வேல் வழிபாடு சிறப்பிடம் பெறுகின்றது. ஆகவேதான் இந்த வேல் வழிபாட்டை சிறப்பிக்கும் வகையில் ஆடிவேல் உற்சவத்தை மேலும் சக்திப்படுத்தும் வகையில் அதன் ஒரு கட்டமாக சக்தி வேல் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. வளமையாக கொழும்பில் மாத்திரமே ஆடி வேல் விழா நடத்தப்படுவது வளமையாகும். ஆனால் இம்முறை அதனை நாம் MTV MBC ஊடக வலையமைப்பு மாற்றியமைத்திருக்கின்றது. இலங்கையின் வடபகுதியிலிருந்து தென்பகுதி நோக்கி எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். முருக வழிபாட்டில் எங்களுடைய சகோதர இனத்தவர்களும் ஈடுபடுவது வளமை. ஆகவேதான் இன ஐக்கியத்தை ஏற்படுத்தும் வகையிலும் இந்த பவனி முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்ற தகவலையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்துகின்றோம். நாங்கள் செல்கின்ற வழிகளில் இருக்கக்கூடிய பக்தர்கள் வேல் முருகனை தரிசிப்பதற்காக வருகை தர முடியும். எங்களுடைய இந்த வாகன பவனியானது சில பகுதிகளில் நிறுத்தப்பட்டு பக்தர்களின் தரிசனிக்காக நிறுத்தப்படுகின்றது என்பதையும் நாம் ஞாபகப்படுத்துகின்றோம். திருமுருகனின் வேல் பவனியிலிருந்து சிசரகுமார், கிருஷாந்த்ராஜ், ஒளிப்பதிவாளர் வருண சம்பத்துடன். நன்றி கிருஷாந்த்ராஜ். அக்கரைப்பற்று அலிக்கம்பை வயல் பகுதியில் யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார்.
இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் பலத்த காயங்களுக்குள்ளான 63 வயதான குறித்த நபரை அக்கரைப்பற்று வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சடலம் அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. ஆனை பின்னால வந்து எங்களுக்கு தெரியாது. அப்ப அவரு ஆனை வந்து விற்கக்கூடிய வாடிக்கை விற்கக்கூடிய விற்கக்குள்ள நான் கணக்கில் அவரை தட்டி ஒழுப்பி போட்டு நான் எட்டி பிடிக்க நான் ஓடணும். ஓடையும் என்ன விரைவி வந்தானே ஆனை விரைவி நான் ஓடிக்கொண்டு சாரண கட்டி வந்து நான் ஓடுத்தேன். வேறு ஒளிம்பி தக்கனாக்கில் ஆனை வேண்டு ஆனைக்கு சத்தம் வைக்க வேற கிரி ஆனை என்ன விட்டு ஓடி வந்து வேற அடிச்சு போட்டு இரவு யானை அடிச்ச இந்த மாடும் அவரை மாடு ஒன்றா இருக்குது. அலிக்கம்பையில் வச்சு அவருக்கு யானை அடிச்சு மாடு கட்டுற அப்படின்னு சரவணுங்கிறவர் வந்து இன்னைக்கு கோல் அடிச்சாரு. இப்படி நரசாங்களுக்கு யானை அடிச்சிட்டுன்னு சொல்லி அப்புறம் நான் அங்கே போய் ஒட்டவண்டு எடுத்து போய் அவரை கூட்டிட்டு அக்கரப்பத்து ஹாஸ்பிட்டல் ஆதார வைத்தியசாலைக்கு கூட்டிட்டு வந்து ஒரு அட்மிட் பண்ணி அவர் போட்டில் வச்சு 4:30 போல காலமாயிட்டார். அலிக்கம்பையில் அடிக்கடி மக்களை யானைகள் கடும் கஷ்டப்படுத்துது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவடைகிறது. தொடர்ச்சியாக 2:25 மணித்தியால செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.